வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம நான்ஸ்டிக்கி சிக்கன் ஃப்ரைட் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் வறுக்கிறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெரிய டேபிள் ஸ்பூன் கிடையாது. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதே சின்ன ஸ்பூன், இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும் பார்த்திங்களா, அந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த ஸ்பூன். அப்புறம் 1/4 ஸ்பூன் சோயா சாஸ், 1/4 ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட 1/2 ஸ்பூனாக கூட விட்டுக்கலாம், அந்த கலர் கொஞ்சம் கிடைக்கும். இதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவு உப்பு. இந்த 180 கிராம் சேமியாவுக்கு நான் 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். பிசைஞ்சு மசாலா ஒட்டட்டும். பிசைஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் நம்ம கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கேசரி பவுடர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலர் கொஞ்சம் பிஞ்ச் அளவு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இது ஊறட்டும் ஒரு பக்கம். இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான 50 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், 50 கிராம் கேரட்டு, 2 முட்டை, 1 வெங்காயம், 2 ஸ்ப்ரிங் ஆனியன் தழை எடுத்திருக்கேன், ஒரே ஒரு குடமிளகாய், ரொம்ப சின்ன சைஸ் தான், ரொம்ப பெரியஸ்லாம் கிடையாது. இப்போது இதை நம்ம கட் பண்ணிடலாம். காய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க, எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. கேரட் மட்டும் நம்ம காய் சீவோம்ல, அது அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் சீவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது சேமியா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். வச்சுட்டு 1 லிட்ரு எண்ணெய், இந்த செம்போட அளவு 1 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் பபுள்ஸ் வரட்டும். பபுள்ஸ் வர வரைக்கும் சூடுபடுத்திடலாம். சூடு பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் தான், ரொம்பலாம் ஃபுல் அளவு உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா நான் வறுக்கலாம் இல்லை, அப்படியே பேக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே தான் சேர்க்குறேன். 180 கிராம் அந்த அளவு சேமியா போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுடுங்க. அந்த சேமியா இது ரெடி. இதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இது ஊறுனா போதும். தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. சேமியா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கன் மசாலா இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வறுத்துடலாம். இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம பிரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் இது போட்டு ஆட் பண்ணிக்கலாம் வறுக்கிறதுக்கு. இது பார்க்கும்போது உங்களுக்கு லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ராசஸ், ஆனால் பார்க்க போனால் ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம காய வெட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அதுக்கடுத்து நம்ம சேமியாவுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதை எடுத்து ஊற வச்சிட்டோம். இப்போ இந்த சிக்கன் வேக வைக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த 5 நிமிஷத்தில் இது வெந்துட்டோம். இந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கியாச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு முறுமுறுன்னு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நம்ம 2 முட்டை எடுத்து வச்சோம்ல, இதே எண்ணெயில் அந்த முட்டையை எடுத்து வச்சுட்டு பொடி மாஸ் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் இப்போ இது பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு காய் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கேரட் பீன்ஸை சேர்த்துடலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மீடியம், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்ன அடுப்பு தான் யூஸ் பண்ணுறேன், பெரிய அடுப்பில் இல்லை, சின்ன அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ கேரட் சீவி வச்சுருக்கேன். பீன்ஸையும் கூட சேர்த்துக்கிறேன். கேரட் பீன்ஸ் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எங்கேயாச்சும் இப்படி திரும்பி ஏதாச்சும் வேறு வேலை இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கிறேன், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை,
ஸ்ப்ரிங் ஆனியனும் குடமிளகாய் கொஞ்சம் வதங்கினாலே போதும். இப்போ 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் வினிகர் விட்டாச்சு. இப்போது டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன். உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கார டேஸ்ட்டு பிடிக்கிறதுனால நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன் தான் விட்டேன். இப்போ சில்லி சாஸ். சில்லி சாஸ் வந்து 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல சிக்கன், அந்த வறுத்து வச்ச சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு முட்டை வந்து பொடி மாஸ் பண்ணுச்சு. இதை ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிளறாதீங்க. கிளறாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சேமியா, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கிளறிக்கலாம். இதோ பாருங்கள் சேமியா உதிரியாக இருக்குது பாருங்கள், ஒட்டாமல். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம நூடுல்ஸ் வாங்கி செய்யாமல் நம்ம வீட்லேயே சேமியா இருக்கும்போது நம்ம இப்படி செஞ்சோன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. போய்ட்டு நூடுல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம சேமியா வச்சுட்டு நம்ம ஃப்ரைட் சிக்கன் செஞ்சிடலாம். இப்போ சேமியா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக எல்லாம் ஒட்டணும். அதுக்காக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் வேணும்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் சேர்க்கலை. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இப்போ நம்ம ஃப்ரைடு சிக்கன் சேமியா ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். டின்னருக்கு சிக்கன் ஃப்ரைட் சேமியா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.